We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தமிழர்கள் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக வனத்துறையினர் தமிழர்கள் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா வணக்கம். கர்நாடகாவில் வேட்டையாடியதாக கூறி 3 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்துல பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதுல கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோஸ், பீட்டர், குமார் ஆகியோர் 2026 ஆகஸ்ட் 15 அன்று அதிகாலையில காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதிகளில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிப்பதாகவும் இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடகா வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்று இனியொரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று இந்த சமூக ஊடக பதிவிலே தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.